ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டே 46க்கான ஆப்டிடியூடுக்கான சொல்யூஷன் 10 கொஷினுக்கான ஆன்சரு, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 31 கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி லைனாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது. 1ன்னா ரன் ஓடு, 2ன்னா நில்லு, 3ன்னா போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு கண்டுபிடிச்சி அதுக்கான விஷயம் என்னங்கிறது, ஓடா நில்லா பொருவா உட்காராங்கிறது கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இப்படி கொடுத்துருக்கும் போது நம்ம எந்த ஆர்டரில் இது பண்ணணும்னா, எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு சீக்வன்ஸாக 4ங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 4 4 4 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 4 பக்கத்தில் எல்லாத்துலேயுமே கம்மா கொடுத்துருங்க. 4 பக்கத்தில் கம்மா. அடுத்து பார்த்திங்கன்னா 4க்கு முன்னாடி கம்மா கொடுத்துருங்க. 45 கம்மா, 453 கம்மா, 4531 கம்மா, 4532 கம்மா, 45 கம்மா, 453 கம்மா, 453 என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4க்கு முன்னாடி நீங்கள் கம்மா கொடுத்துட்டே இருக்கிறீங்களா? அப்போது இங்கே என்ன ஆர்டர் இருக்கு பாருங்கள். 4 45 453 1 டிஜிட்டு 2 டிஜிட்டு 3 டிஜிட்டு, அடுத்து 4 டிஜிட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இருக்குது. அடுத்து 4வது டிஜிட் தான் நம்மளுக்கு வேணும். இங்கே 4 5 3க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சீக்வன்ஸ் இருக்குது? இங்கே 4 5 3 இருக்குது. அடுத்த சீக்வன்ஸ் 4 5 3 1 இருக்குது. ஸோ அதனால் இங்கே 1 ஆன்சர். ஸோ 1 எதுக்குன்னா ரன்னு ஓடு, அதுதான் ஆன்சர். 32வது. ஸோ இதை இங்கே கொடுத்துருப்பேன். மிஷின்னா 19 7 9ன்னு இருக்குது. டேஞ்சர்னால் என்னென்னு கேட்குறாங்க. எம்முக்கு பார்த்தீங்கன்னா 19ன்னு சொல்லியிருக்காங்க, ஏக்கு 7. ஸோ ஏவோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா லெட்டருக்குமே அதோட வேல்யூ அந்த லெட்டரோட பொசிஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி 1 7க்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா எத்தனை 1க்கும் 7க்குமான தொடர்பு 6 கூட்டினா கிடைக்கும். சியோட வேல்யூ 3. இங்கே வேல்யூ பார்த்திங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. அப்போ 6 கூட்டியிருக்காங்க. அப்போ எல்லாமே இங்கே 6 கூடுது. அப்போ டியிலேருந்து அதோட வேல்யூ கூட இந்த லெட்டர்ஸ் எல்லா வேல்யூ கூட 6 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ தான் ஆன்சர். ஸோ டியோட வேல்யூ 4, 6 கூட்டிங்கன்னா 10. ஏவோட வேல்யூ 1, 6 கூட்டிங்கன்னா 7. இந்த மாதிரி 10 7 20 13 11 24 தான் ஆன்சர். எல்லாத்துலேயுமே அந்த வேல்யூ கூட 6 கூட்டிடணும். பின்வருவற்றுள் சரியாக சி மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்க. இல்லை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது. சிக்கும் 5க்கும் இருக்கிற நடுவில் இருக்கிறத தான் கனெக்ட் பண்ணுவாங்களே தவிர இந்த எழுத்து லெட்டருங்கிறது ஒன்லி லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இதெல்லாம் நீங்கள் நம்பரையோ சிம்பிளையோ நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. சி இங்கே இருக்குது, அடுத்து 5 இங்கே இருக்குது. ரெண்டுக்குமான லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணிங்கன்னா டி ஜெட்டு ஒய் பி எம் கேஎஸ். இதில் மொத்தம் 7 லெட்ரு. இதில் நடு லெட்டர் மட்டும் செலக்ட் பண்ணோம். அப்போ பி தான் ஆன்சர். ஸோ லெட்டர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணோம். நீங்கள் சிம்பிள்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வேறையாக இருக்கும். அடுத்து 34 கொஷின். இந்த மாதிரி கொஷின்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. டியோட வேல்யூ 4, கவரோட வேல்யூ 63. எல்லா லெட்டருக்கும் அந்த லெட்டருக்கான வேல்யூவோடி கூட்டியிருக்காங்க. அப்போ பேசிஸ்க்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 50. பினா 2, ஏனா 1, எஸ்னா 19, ஐனா 9, எஸ்னா 19, மொத்தமாக கூட்டிங்கன்னா 50. கவருக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சில டைம் என்ன ஆகுனா அந்த வேல்யூவோடு பெருக்கியிருப்பாங்க. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெருக்குனாங்கன்னா ஓவராக வேல்யூ வரும். ஸோ அதனால் இருக்காது. எதுக்கும் நீங்கள் கவருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வேல்யூ 63, கொடுத்ததும் 63 தான் கொடுத்துருக்காங்க. சில டைம் இப்போது 63க்கு பதிலாக 60ன்னு கொடுத்துருந்தா 3 கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ வர்ற வேல்யூவோடு 3 கம்மி பண்ணணும். ஸோ இதோட தொடர்பு வச்சு தான் இதை ஆன்சர் டிரைவ் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அனிமலுங்கிறத ANIMALS SLA MINAன்னு இருக்குது. இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ ஆன்லைனாக அப்படியே ரிவர்ஸாக எழுதுனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். மிஸ்ஸிங் லெட்ரு இதை எப்படி பார்க்கணுன்னா AB 1 விட்டு லெட்ரு பாருங்கள். CDE. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே F வரும். இங்கே BD இதுக்கான 1 காணும். CEக்கு அடுத்து F வந்திருக்கு, ஒரு லெட்டர் தள்ளி. Fக்கு அடுத்து Gக்கு அப்புறமா H வந்திருக்கு. Hக்கு அப்புறமா Iக்கு அப்புறமா J தான் வரும். ஸோ J தான், JF தான் ஆன்சர். 1 விட்டு 1 வந்திருக்கு, லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஆப்பிள். இதில் இருக்கிற வொவல்ஸு AEIOU எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும், 2 வொவல் இருக்கும். அதனால் 60 கொடுத்துருக்காங்க. இங்கே 3 வொவல் இருக்கும், 90 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வொவலோட வேல்யூ பார்த்திங்கன்னா 30. பொமக்ரானட் இதில் பார்த்திங்கன்னா 5 வொவல் இருக்கும். O
EAAE. ஸோ 5 வவல் இருக்குது, அதனால் 150 தான் ஆன்சர். 2 டைஸை ரோல் பண்ணுறாங்கனாலே அதோட டோட்டல் அவுட்கம் 36. இதே காயின் இது பண்ணுறாங்கன்னா அதோட அவுட்கம் வந்து ஹெட் ஆர் டெயில் 2 தான் இருக்கும். இதே 2 காயின் இது யூஸ் பண்ணால் அதோட இது பார்த்திங்கன்னா 4 அவுட்கமாக இருக்கும். 2 டைஸ் யூஸ் பண்ணால் 36, 1 டைஸ் யூஸ் பண்ணால் 1 டைஸில் 6 பக்கம் இருக்கும், அதனால் 6 தான் அவுட்கம். ஸோ இந்த இது மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. 39வது கொஸ்டின். 2 சில்ட்ரன் இருக்காங்க, 2 குழந்தைகள், அது பாயாக இருக்கலாம் கேர்ளாக இருக்கலாம். குறைந்தது ஒரு பெண் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, 2மே பாயாக இருக்கலாம், ஒரு பாய் ஒரு கேர்ளு, இல்லை ஃபஸ்ட்டு கேர்ளு செகண்டு பாயாக இருக்கலாம், இல்லை 2மே கேர்ளாக இருக்கலாம். குறைந்தது ஒரு கேர்ள் இருக்கணும்னா 2மே பாயை தவிர மற்ற 3 காம்பினேஷனுமே குறைந்தது ஒரு கேர்ள் இருக்காங்க. ஸோ அதனால் 3 இதுக்கான வேல்யூ. அது எதுக்குன்னா மேலே வந்துட்டு அவங்க சொன்னது, கீழே வந்து டோட்டல் அவுட்கம் மொத்தம் இந்த காம்பினேஷனில் 4ல் 3 வந்து நிகழ்தகவுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 3/4 தான் ஆன்சர். 2 டைஸ் ரோல் பண்ணுறாங்கனாலே 36 கீழே எழுதிட்டோம். மொத்தம் 2 காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க. டபுள் எட், 2லும் ஒரே முகம். 2லும் ஒரே முகம் எப்படி வரும்? 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6ன்னு மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது. இதே வந்து கூடுதல் அல்லது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடுதல் 4 வர்றதுக்கான நிகழ்தகவு. கூடுதல் 4 வரணும்னா 1 3 காம்பினேஷன் இருக்குது, 2 2 காம்பினேஷன் இருக்குது, 3 1 காம்பினேஷன் இருக்குது. மொத்தம் 3 வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 இருக்குது, 3 வாய்ப்பு இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 7 வாய்ப்பு. சாரி 6 3. இதில் 6 வாய்ப்பு ஃபஸ்ட்டு கண்டிஷனில், செகண்ட் கண்டிஷனில் 3 வாய்ப்பு, மொத்தம் 9 வாய்ப்பு. ஆனால் 9ன்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து அல்லதுன்னு கொடுத்துருந்தா இந்த 2க்கும் பொதுவாக உள்ளதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அது எத்தனையோ அதை கூட்டிகிட்டு கழிச்சிடணும். இங்கே 2 2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ இதை ஒரே முறை தான் எடுத்துக்கிறோம். அப்போ 9 - 1 8. ஸோ 8 மேலே எழுதிக்கணும், கீழே 36 எழுதிக்கணும். இதை கட் பண்ணிங்கன்னா 4 வாய்ப்பாடில் 2 9 2/9 ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த 10 கொஷினுக்கான ஆன்சரு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.